ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடையில் போடக்கூடிய பானிபூரி தாங்க நம்ம செய்ய போகிறோம். வீட்லேயே அழகாக எப்படி பானிபூரி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம மாவுலாம் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு 1/4 கிலோ, கோதுமை மாவு 1/4 கிலோ. இது ரவை 200 ml ரவை தான் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு நம்ம எடுத்துருக்கோம். இதை வச்சு தான் பானிபூரி ஈஸியாக கடையில் செய்ய மாதிரியே நம்ம வீட்டிலே செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாவெல்லாம் பிணையத்துக்கு ஒரு அகலமான பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு அகலமான பாத்திரம் நம்ம எடுத்தாச்சு. இதில் மைதா மாவு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். ரவை நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது மைதா மாவும் கோதுமை மாவையும் சரிசமமாக நம்ம எடுத்துக்கலாம். ரவை மட்டும் அதில் பாதி சேர்த்துக்கிட்டாவே நம்ம போதுமானது. இப்போ நல்லா மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த நம்ம சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் பிணைஞ்சி எடுத்தாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல மாவு நல்லா பிணைஞ்சி உருண்டை பிடிச்சாச்சு. இதை 1 மணி நேரம் பக்கம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பசுன்னு இருக்குது. மாவு பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சைஸ் உருண்டையாக தான் எடுக்கிறோம். பானிபூரிக்கு என்ன பெரிய சைஸ் உருண்டையாக இருக்குன்னு நிறைய பேர் டவுட் பண்ணாதீங்க. பெரிய சைஸை எடுத்து நம்ம சின்ன மூடியை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம தேய்ச்சாச்சு. தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் தொட்டு தான் நம்ம தேய்ச்சிருக்கோம். இப்போ அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த மூடி சைஸ்க்கு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். பாருங்கள், சரி கட் பண்ணி வச்ச மாவுலாம் எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப மெலிசியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்ச மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொம்மி வருது. எண்ணெயில் போடும் போதே நல்லா பெருசு புஃபியாக வருது. பாருங்கள், நம்ம கடையில் போடுற மாதிரியே பானிபூரி பாருங்கள் நல்லா பெருசாக வந்துருச்சு. இதேமாரி எல்லா மாவும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். சின்னதாக தேய்ச்சி எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இனிமேல் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பானிபூரி எல்லாமே பானிபூரி சைஸுக்கு குட்டி குட்டியாக நம்ம செஞ்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணியில் நம்ம எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கலாம். சின்ன சின்ன பீஸை கடையில் எப்படி உடைப்போமோ அதே போல் நம்ம உடச்சிக்கலாம். சூப்பராக இருந்தது, சுவையாகவும் இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பானிபூரி நம்ம உடச்சி போட்டாச்சு. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா பொரி தாங்க நம்ம கலக்கிறோம். பொரி கலந்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குருமா தாங்க. பானிபூரிக்கான குருமா ஆட் பண்ணியாச்சு. கடையில் செஞ்ச குருமா மாதிரி ரொம்ப டேஸ்டியாக வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டு, துருவி வச்ச கேரட்டு நம்ம மேலே தூவிக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கக்கூடிய வெங்காயத்தை நம்ம மேலே போடுறோம். போட்டு பானிபூரி, அதாவது மசாலா பானிபூரி ரொம்பவே சுவையாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் பானிபூரி போய் சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.